இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு தேவனின் வாக்குறுதிகள். வசனம் 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. இந்த வசனம் ஒரு மொழியாக்கத்தில் பார்க்கலாம். தேவன் சொன்ன அனைத்து வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவில் ஏற்கனவே ஆம் என்று நிறைவேற்றப்பட்டவை. அதனால் நாம் அவரில் ஆமேன் என்று ஒத்துக்கொள்ளும் போது தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. இங்கே பார்க்குறோம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், அதாவது சில வாக்குத்தத்தங்கள்னு போடல, அனைத்து வாக்குத்தத்தங்களுமா. அப்போது வாக்குத்தத்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் இருக்குது, பாதுகாப்புக்கான வாக்குத்தத்தங்கள், சரீர சுகத்துக்காக தெய்வீக சுகத்துக்கான வாக்குத்தத்தங்கள், தெய்வீக விடுதலைக்கான வாக்குத்தத்தங்கள், விசுவாசத்தை பலப்படுத்தும்படி இருக்கிற வாக்கு தத்தங்கள். இப்படியாக ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் பாருங்க, அது இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்று நிறைவேற்றப்பட்டவை. இது நம்மளுடைய தகுதினாலேயோ நம்மளுடைய பலத்தினாலேயோ நம்மளுடைய கிரியினாலேயோ நம்மளுடைய நடத்துறதுனாலேயோ கிடையவே கிடையாது. இது நம்முடைய செயல்களே கிடையாது. கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருப்பதே வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறும் பாருங்க. அப்போ நம்ம அந்த கிறிஸ்துவில் இருப்பது தான் அந்த வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறுகிறதா இருக்கிறது. அப்போது நம்முடைய பங்கு என்னென்னா ஆமேன் என்று சொல்லுகிறது. நான் ஆமேன் என்ற அர்த்தம் என்னென்னா, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இதை நம்புகிறேன், இது எனக்கு சொந்தம், எனக்குரியது அப்படின்னு சொல்லி நம்ம ஒத்துக்கொள்வது தான் ஆமேன். அப்போது நம்ம அது விசுவாசத்துடன் ஆமேன், அதான் ஜெபம் பண்ணுறப்பெல்லாம் நம்ம ஆமேன்னு சொல்லி தான் முடிக்கிறோம். அப்படின்னா இதை நான் மனப்பூர்வமாய் நான் என்ன பண்ணுறேன், ஒத்துக்கொள்ளுகிறேன், நம்புகிறேன் இல்லையா. தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள்லாம் நான் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அக்செப்ட் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள் பாருங்க அந்த ஆம் என்ற அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறப்பட்டிருக்குது. அதனால் நம்ம மன்னிப்பு பெற்றிருக்கிறோம் பாருங்க, நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம், பாடி ஆஃப் கிரைஸ்டாக நம்ம இருக்கிறோம் இல்லையா. அப்போது ஒரு புதிய அடையாளத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். தேவனுடைய சமாதானத்தினால நம்ம நிரப்பப்பட்டிருக்கிறோம். வாக்குறுதிகள்லாம் ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டாக நம்ம கையில் கொடுத்துட்டார். நம்ம எஸ் ஆமேன் சொல்லி என்ன பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறது தான் நம்ம வேலை. பாருங்கள், ஆப்ரஹாம் பாருங்கள், உதாரணத்துக்கு ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம்லாம் நம்ம பார்க்கும்போது பாருங்கள், ஆப்ரஹாமுக்கு தேவன் சொல்லுகிறார், உனக்கு ஒரு மகன் பிறப்பான், உன் சந்ததி எண்ணிக்கையற்றதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆப்ரஹாம் பாருங்கள், நம்ம மனுஷ ரீதியில் நம்ம பார்க்கும் பொழுது பாருங்களேன், ஒரு வயதானவர், சாரால் ஒரு மகப்பேறு அற்றவர். இப்போ சூழ்நிலை முழுவதும் பாருங்கள் அவங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க பாருங்கள். ஆனால் இது ஒரு மிராக்கிளாக பாருங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறினது தான். அப்போ ஆப்ரஹாம் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள், சாராளுடைய இயலாமை இதெல்லாம் பார்த்து அவன் எண்ணாதிருந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய வாக்குறுதிகளை மட்டும் அவன் நம்பி இருக்கிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படியாக தேவனுடைய வாக்குறுதிகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நம்ம கண்டிப்பாக இன்றைக்கும் அந்த அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஏன்னா இந்த வார்த்தை தேவனுடைய வாக்கு தத்தங்கள்லாம் பாருங்க, வானமும் பூமியை ஒளிந்து போனாலும் தேவனுடைய வாக்கு தத்தங்கள்லாம் ஒளிந்து போவதில்லை என்று பார்க்கும். தேவனுடைய வாக்குறுதிகள், தேவனுடைய வார்த்தைகள் எதுவுமே நம்ம அழிந்து போகாது என்று பார்க்கிறோம். அப்போ அவருடைய வாக்குறுதிகள் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது பாருங்க, நம்மளுடைய இயலாமைகள், நம்மளுடைய சூழ்நிலைகள், நம்மளுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், தாமதங்கள் இல்லை, இதெல்லாம் பாருங்களேன், நம்ம அநேக காரியங்களை இதை குறித்து ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் பாருங்கள் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறோன்னு சொல்லி பாருங்கள் வஞ்சிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம் இல்லையா. வாக்கு தத்துவம், தேவனுடைய வாக்கு தத்துவம் எல்லாம் அற்புதமான ஒரு வாக்கு தத்துவம், அதிசயமான ஒரு வாக்கு தத்தங்கள். அப்போ அதை நம்ம அந்த மாதிரி வாக்கு தத்துவம் நம்புகிறவர்களாக இருந்தால் நம்ம அதிசயத்தை பார்ப்போம். எப்படி ஒரு ஆப்ரஹாமுக்கு தேவன் அற்புதமாக ஒரு மகனை கொடுத்தாரோ அதே தேவன் தான் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் இருக்கிறார் இல்லையா. அவருடைய வாக்குறுதிகள் இன்னும் அப்படியாக தான் இருக்குது, ஜீவனுள்ளதாக இருக்குது. நாம் தான் அதை விசுவாசத்தை பெற்றுக்கொள்வர்களாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் போல நம்ம சூழ்நிலையை எண்ணாமல் பாருங்க, தேவனுடைய வாக்குறுதிகளை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நிறைவேறும். அநேக வேளையில் நம்ம அநேக காரியத்தை கொடுத்து இருதயத்தில் வைக்கிறதுனால தான் சண்டைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாக்குறுதிகள் வேலை செய்யவே செய்யாது. அப்போ சண்டைகளை கொண்டு வர வேலை அது பிசாசுடுது. அதை கடிந்து கொண்டு பாருங்க, நம்ம விசுவாசத்தோடு அவருடைய வாக்குறுதிகளுக்கு நம்ம ஆமேன் என்று சொல்லும் பொழுது அது நிறைவேறுகிறதா இருக்கிறது.
ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த கால வேளையில் நாங்கள் தியானித்தது போல ஆண்டவரே, நீ சொன்ன அனைத்து வாக்கு தத்தங்களும் ஆண்டவரே கிறிஸ்துக்கள் ஏற்கனவே அது ஆம் என்று நிறைவேறப்பட்டவே என்று நாங்கள் முழு நிச்சயத்தோடு நம்புகிறோம் ஆண்டவரே. அப்பா, அதை நாங்கள் விசுவாசத்தில் ஆண்டவரே ஆமேன் என்று ஒத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய அப்பா மகிமை வெளிப்படுகிறதா இருக்குது என்று நாங்கள் பார்த்தோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே, நாங்கள் ஆபிரகாம் போல் ஆண்டவரே எங்கள் சூழ்நிலைகளில் நாங்கள் பார்க்காதபடி உம்முடைய வாக்குத்தத்தத்தை மட்டும் நோக்கி பார்த்து ஜெயம் பெறுகிறவர்களாய் ஆண்டவரே எங்களை வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.